அடியம்மா பார்வதிய ஈரேலு உலகமெல்லாம் படியலக்க போகும்போது பார்வதி நீ வந்தையான பழிமோசம் வந்து சேரும் ஈரேலு உலகமெல்லாம் இறையலக்க போகும்போது ஈஸ்வரி நீ வந்தையான இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா படியலக்க வேணாமா படியலக்க வேண்டாமா பகவான் தேவி பார்வதி அங்கே பகவானும் சொன்ன போது பார்வதியால் ஏது சொல்வார் ஏ அம்மா பார்வதி ஈரேழு உலகமெல்லாம் நான் படி இழக்க போகும்போது பார்வதி என்னோடு வந்தேன்னு வையி எனக்கு படி இழக்க நேரம் இருக்காது உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கு படி இழக்கே விட மாட்டேன் அண்டவா என்ன உங்க கூட வரும்போது நீங்க எதுக்கு எனக்கு பதில் சொல்லணும் என்ன காரணத்துக்கு என்கிட்ட பதில் சொல்ல நினைக்கிறீங்க நீங்க பார்வதி என்ன சுவாமி ஈரேழு உலகத்தை நான் படைத்தாலும் ஆமையா நான் படைத்த மானிட மனுக்கள் பலவிதமாக இருப்பார்கள் ஒவ்வொரு மனுஷன் ஒரு வித்தியாசமா படைத்திருப்பேன் ஒருவரை கூணாக படைத்திருப்பேன் குருடாக படைத்திருப்பேன் ஒருத்தர் குருடா படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு நொண்டி மூக்கரை ஆமா ஒருவரை மாளிகையில் வாழ வைப்பேன் மாளிகையில வாழ வச்சிருப்பேன் மேல மற்ற ஒருவரை வாழ வச்சிருப்பேன் ஒருவருக்கு ஏகபோகமான வசதிகள் இருக்கும் சொத்து சம்பாத்தியம் அவர்கள் வீட்டில் ஒரு ஏந்தும் பிள்ளை ஒன்று இருக்காது இருக்காது மற்ற ஒருவர் வீட்டில் குடிக்க உப்பில்லா கூழ் கூட இருக்காது ஆமா பார்வதி அவர்கள் வீட்டில் 21 பெண் குழந்தையா நான் கொடுத்திருப்பேன் எண்ணி 21 பெண் குழந்தை கொடுத்திருப்பேன் அதையெல்லாம் பார்த்தால் உன் மனம் தாங்குமா இது என்ன கேட்டுக்கிட்டே வருவேன் பெண்கள் மனதோ ரொம்ப இலகின மனதும்பாங்க பெண்கள் மனசு ரொம்ப இலகிய மனசு நீயோ இந்த உலகிற்கெல்லாம் மாதா உலக மாதா பூமிக்கெல்லாம் தாய் பூமி தேவி அப்ப என் கூட நீ வந்தேன்னு வெயி இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்க ஆமா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன படி இலக்கே விட மாட்டேன் அப்ப உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்குமே தவிர எனக்கு படி இலக்க நேரம் இருக்காது படி இலக்க நேரம் இருக்காது பார்வதி அதனால் என்னோடு நீ படி இலக்க வர வேண்டாம் பார்வதி வேண்டாம் பாரு நீ பேசாம இரு பார்வதிங்க இந்த கைலாசத்திலே அமர்ந்திரு என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது ஆமா சுவாமி பார்த்தால் பார்வதி என்ன ஆண்டவா என்ன உங்க கூட படியிழந்து முடிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எந்த வார்த்தை எதிர்த்து நான் பேச மாட்டேன் உங்களை மறுத்து மறு வார்த்தை எதுவுமே நான் கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் இது எங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது சத்தியம் என்று கண்ணு மேலே சத்தியம் சொல்லுதா பார்வதி அண்ணன் மேலேயே சத்தியம் செய்து கொடுத்தார் பார்வதி அப்பதான் ஆண்டவன் பார்த்தா என்னதான் இருந்தாலும் பார்வதி கூட பிறந்த அண்ணன் மேலேயே சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டா அந்த அண்ணன் ஒரு வார்த்தை அண்ணன்டே கேட்காம சத்தியம் பண்ணி கொடுத்தா அதனால இந்த பார்வதி நம்ம கிட்ட எந்த வார்த்தை எதிர்த்து பேச மாட்டா பேசவே மாட்டா பார்வதியை நம்மளோடு படியளக்க அழைத்து செல்வோம் என்று அங்கே ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி பார்வதியோ உலகமெல்லாம் படியளக்க பயணமா ஆரேழு உலகமெல்லாம் படியளக்க பயணமா அங்கே நாளி நல்லதனை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தா உரிய நல்லதனை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தா ஆளாக்குதனை எடுத்து ஆளாக்கு அகிலம் எல்லாம் படி இழந்தா அங்கே ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி பார்வதியோ இரேழு உலகமெல்லாம்
அளந்தார் இந்த உலகமெல்லாம் படி அளந்தார் பார்வதியா பகவானை தான் ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் ஆதிசக்தி பார்வையே படியிழந்து வந்தோம். ஆனால் இதுவரைக்கும் படியிழந்து முடிக்க வரைக்கும் உங்ககிட்ட எந்த வார்த்தையுமே நான் பேசல. ஒரு வார்த்தை நான் மறுத்தே பேசல. ஆனால் இப்போதோ படியிழந்த களைப்பாக 2 பேருக்கும் இருக்கு. இருக்கு. அதனால இந்த பூலோகத்துல சற்று ஓய்வெடுத்து களைப்பாறு இளைப்பாறு அதற்கு அப்புறமாக நம்ம கைலாசம் போவோமே என்று ஆண்டவன் சொன்ன உடனே என்ன சக்தியான பார்வதி பகவானை அழைத்து சொன்ன உடனே ஆண்டவன் அப்படியே ஆகட்டும் என்றார். சரி சரின்னு சம்மதிக்காரு. அப்ப நாம் பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணன் கோபால கண்ணன் நம் தங்கை பார்வதி நம்மள ஒரு அண்ணம்னு கூட பார்க்காம நம்ம மேல சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா. அண்ணன்டே கேட்காம அவட்ட சத்தியம். அப்ப இவ சத்தியத்தை மீறுதாளா என்ன செய்தா? இல்ல சத்தியத்தை காப்பாத்துதாளா? பார்க்கணும் சந்தேகம் போய் பார்க்கணுமே. அப்படி என்று தங்கையை பரிசோதிக்க வேண்டும் என்று என் பெருமாளாகிய கோபால கண்ணன் பெரிய ஒரு ஆலமரமாக தோன்றி நின்றார். அப்படி கண்ணனே ஒரு ஆலமரமா தோன்றி இருக்காரு. அந்த ஆலமரத்தில் 10 வயது பாலகனை உருவமைத்து அந்த 10 வயது பாலகன் நுனிக்கோப்புல இருந்த அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருந்தான். அப்படி தலையில வெட்டிக்கிட்டு இருக்கான் அவன். அந்த பாலகனை பார்த்த பார்வதி என்ன சொல்லுதா? ஆண்டவா பகவானே, அந்த பாலகன் நுனிக்கோப்புல இருந்தல்லவா அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கான். இப்ப மாத்தி வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் கீழே விழுந்தாமனா அவன் கதி என்ன ஆகும்? பூமியில விழுந்தானே ஆனால் பொடி பொடியா ஆகி விடுவான். பொடி பொடியா ஆயிருவான். இந்த குழந்தையை இப்போதே நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஆமையா. ஆண்டவன் பார்த்தா என்ன சொன்னாரு? இன்னைக்கு இந்த வழியாகத்தான் நாம படி இழக்க வரோம். நம்ம போவேல அந்த மரம் ஒரு நாள் இல்லையே. ஒரு நாளும் இல்லாத ஆலமரம் இன்னைக்கு திடீர்னு எப்படி இங்க வந்துச்சு? எப்படி முளைச்சிருக்கு இந்த ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்து தங்கையை பரிசோதிக்கத்தான் கண்ணன் இப்படி ஒரு சொருபத்தை எடுத்திருக்கின்றார். கோபால கண்ணன் தான் அந்த சொருபம் எடுத்திருக்காரு. இது கண்ணனுடைய சொருபம் என்று கடவுள் தெரிந்து கொண்டார். தெரிந்துகிட்டாரு. ஆனால் பார்வதிக்கு தெரியல. பார்வதிக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா பார்வதி, என்ன சுவாமி? அந்த குழந்தையை காப்பாற்ற என்னால் முடியாது. என்னால முடியாது. அவனுக்கு விதி முடிந்து விட்டது. ஆமா. அப்படி ஒருவேளை அந்த குழந்தையை காப்பாற்றணும்னா கீழே விழும்போது அம்மான்னு சொன்னோம்னா நீ போய் காப்பாத்து. நீ போய் காப்பாத்து அவன. அப்பான்னு சொன்னோம்னா நான் போய் காப்பாத்துதேன். நான் போய் காப்பாத்து. ஆண்டவன் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. சரி. ஆத்திரக்காரனுக்கும் புத்தி கட்டை என்பதை போல ஆமா நுனிக்கோப்புல இருந்த அடிக்கோப்பை வெட்டிக்கிட்டே வந்தான் பாருங்க. வெட்டிக்கிட்டே வராமலா ஒத்துன்னு கீழே விழுந்தான். கீழே விழும்போது அம்மான்னு சொன்னானா? இல்ல அப்பான்னு தான் சொன்னானா? அப்பான்னு தான் சொன்னானா? என்ன சொன்னா? அம்மானும் சொல்லலை அப்பானும் சொல்லவில்லை. அப்பானும் சொல்லல. நான் செத்தேம்மா. கீழே விழுந்தான் செத்துட்டான். வாக்கு சனியம் பூக்களை என்பதை போல சொல்லுதே போல பாவி சொன்னது மாதிரியே நடந்துருச்சு. ஆமா. ஏ பார்வதி, என்ன அந்த பாலகனை காப்பாற்ற நம்மளால் முடியாது. முடியாது. அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்திருப்ப, அப்பான்னு சொன்னா நான் வந்து காப்பாத்திருப்பேன். அவன் சொன்னது மாதிரியே கீழே விழும்போது அம்மானு சொல்லல அப்பானும் சொல்லல. ஒரு வார்த்தை சொல்லல. செத்தேம்னு விழுந்தான், கீழே விழுந்தா போய் சேர்ந்துட்டான் பார்வதி. அந்த குழந்தையை காப்பாற்ற நம்மளால் முடியாது. ஆமையா. நாமல் கைலாசம் போவோம் என்று ஆண்டவன் அழைக்கும் போது பார்த்தால் சக்தியான பார்வதி இந்த ஒரு குழந்தையை காப்பாற்ற சொன்னோம், ஆண்டவன் காப்பாற்றாமல் போய்விட்டான். பகவான் இந்த குழந்தையை காப்பாற்ற இதற்கு பதிலாக வேறு யாருக்காவது நாமல் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும். ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான், ஆதிசக்தி பார்வதியோ பூலோகந்தனை கடந்து நாகலோகம் வருவாரா, அந்த நாகலோகம் வருவாரா,
நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுமே நாகலோகம் வழியாக பகவான் பார்வதி வருகின்ற போது ஆமா நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளைக்காக தவம் இருந்து வரார்கள். ஒரு குழந்தைக்காண்டி தவறு வராங்க. அவர்களின் தவத்தை பார்த்தால் சக்தி பார்வதி உமா பார்வதி ஆண்டவா பகவான இந்த நாகராஜன் நாகக்கண்ணி உடம்பெல்லாம் பாம்பு ரூபம், பாம்பு ரூபம், தலை மட்டும் நாமலை போன்ற மனிதர்கள் சொரூபம், மனிதனே மாதிரி இருக்க. இப்பேற்பட்ட வல்லமை படைத்த 2 பேரும் இதற்காக தவம் இருக்கின்றார். ஒரு குழந்தைக்காண்டி தவறு வராங்கல்ல. உடனே ஆண்டவன் நாகராஜ நாகக்கண்ணி அழைத்தார். ஆமா எப்பா நாகராஜா, நாகராஜா உங்கள் 2 பேர்களுக்கும் ஆமா என்ன குறை இருக்கு? ஏன் தவம் இருந்து வாரீர்கள்? என்ன காலத்துக்கு இப்படி இருக்கு தவறுக்கிய ஆண்டவா? என்ன இந்த நாகலோக பட்டணத்தில் இதுநாள் இதுவரைக்கும் எங்களுக்கு பிள்ளை ஒன்று இல்லாமல் அரும்பெரும் தவங்களை செய்து வந்தோம் ஐயா. அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று ஆதி கைலாசத்தில் அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து அதில் ஆதிசக்தி நர சொரூபத்தை பிடித்தடைத்து நாகராஜ நாகக்கண்ணி கையிலே கொடுத்தார்கள். நாகராஜ நாகக்கண்ணி அமிர்த கலசத்தை வாங்கிக் கொண்டு நாகலோக பட்டணத்திலே வட்டமாக அடுக்கி வைத்து தன்னுடைய உடம்பாலே சுற்றி கொண்டு அப்படியே படம் எடுத்து நின்றார்கள். 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலமாக அங்க நாகராஜ நாகக்கண்ணி பூஜை செய்து வரபோது 48வது நாளையிலே நாளான நாளு நல்ல செவ்வாய்க்கிழமையில ஜோதி கலசம் எட்டும் எப்படி வெடிக்கு தெரியுமா?